வருடம் 2039. இந்த உலகத்துல இந்த பூமியில ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா இந்த பூமியில இப்ப வசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால சுவாசிக்கவே முடியாது. நகரங்கள் எல்லாமே வறண்டு போச்சு. பூமி வாழ தகுந்த ஒரு கிரகமாவே இல்ல. இந்த உலகத்திலேயும் சில மக்கள் மட்டும்தான் இங்க இருக்காங்க. உயிர் படைச்சிருக்கக்கூடிய அந்த மக்களும் அவங்க எங்க போனாலும் ஆக்சிஜன் டேங்கோட தான் போய் ஆகணும். அப்படியே படத்தை வந்து புரூக்ளின்ல தான் காமிக்கிறாங்க. டேரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியர் அவருடைய பங்கரை விட்டுட்டு வெளியில வந்திருக்காரு அவங்களுடைய சோலார் பேனலை கிளீன் பண்றதுக்காக. இந்த டேரியஸோட அப்பா ஒரு புக் ஸ்டோருக்கு போயிட்டு தன்னுடைய பேத்தி வந்து நல்லா படிக்கணும், அவளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் புக் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு புக்கை ஒண்ணு எடுத்துக்கிறாரு. புக்கை எடுத்ததுக்கு அப்புறமா மிருதுவா இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையில காலை வச்சிடறாரு. சோ அதனால அவர் அப்படியே அந்த ஃப்ளோர்ல இருந்து அப்படியே மேல இருந்து கீழே விழுக சைடுல இருக்கக்கூடிய ஒரு கம்பை பிடிக்கிறாரு. சோ தலையில அப்படியே தொங்கிட்டு இருக்காரு. சோ இதனால இவருடைய ஆக்சிஜன் பேக் வந்து அப்படியே டேமேஜ் ஆகுது. அவரால் இப்ப மூச்சு விட முடியவே இல்லை. இந்த ஒரு சவுண்ட் டேரியஸ்க்கு கேக்குது. ரொம்ப வேகமா அந்த ஒரு புக் ஸ்டோருக்கும் டேரியஸ் வராரு. தன்னுடைய அப்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் வந்து முடியல. சோ மேலே ஏறி மேல இருந்து தூக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. தூக்கிட்டாரு. தன்னுடைய அப்பாவை வந்து காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்பா ஆல்ரெடி வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா டேரியஸ் வந்து பங்கருக்குள்ள வராரு. இந்த டேரியஸோட வைஃபோட பேரு மாயா, பொண்ணோட பேரு ஜோரா. ரெண்டு பேருக்கிட்டுமே இந்த ஒரு கெட்ட செய்தியை சொல்றாப்ல. இந்த ஒரு பங்கர் முழுக்க ஆக்சிஜன் இருக்கு. இந்த டேரியஸோட இன்ஜினியரிங் நாலேஜின் மூலமா டேரியஸும் மாயாவும் சேர்ந்துதான் இப்படியாப்பட்ட ஒரு பங்கரே பில்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த மாயா ஒரு தோட்டக்கலை நிபுணர். கம்ஃபர்டபுளான லைஃப் வாழணும் அப்படின்னா செடிகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இந்த டேரியஸ் வந்து சொல்றாரு, நான் என்னுடைய அப்பாவை வந்து புதைக்கணும் அப்படின்னு. என்னுடைய அம்மாவை எங்க புதைச்சமோ அதுக்கு பக்கத்திலே நம்ம புதைக்கலாம். ஆக்சுவலா அந்த ஒரு செமெட்ரி இங்க இருந்து 5 மைல்ஸ்க்கு தொலைவில் இருக்கு. ஆனா இந்த சின்ன பொண்ணு ஜோரா சொல்றா, இல்லப்பா அது வந்து சரி கிடையாது, அது மிகவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இங்க இருந்து 5 மைல் 5 மைல்கள் தள்ளி போறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கண்டிப்பா போயிட்டு வந்துருவேன். கடந்த 3 வருஷத்துல நாம வந்து நம்மள தவிர வேற யாரையுமே பார்க்கல. சோ அதனால எந்த பிரச்சனையும் வராது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டேரியஸ் சொல்றாரு. ஈவினிங் டைம்ல இந்த டேரியஸ் அப்படியே போய் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாரு. அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு இந்த ஆக்சிஜனோட அளவு அப்படின்றது வெறும் 2 மாசத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த டேரியஸ் தன்னுடைய பொண்ணுக்கும் வைஃபுக்கும் குட் பை சொல்லிட்டு தாத்தாவோட உடம்ப வந்து எடுத்துக்கிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜோரா பொண்ணுக்காக அந்த தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புக்கை எடுத்திருப்பாரு, அந்த புக்கையும் கொடுக்கறாரு டேரியஸ். அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கேமரா வழியா பாடியை எடுத்துக்கிட்டு இந்த டேரியஸ் போறத பாக்குறாங்க. கான்டாக்ட் இழந்துட கூடாது அப்படின்றதுனால இந்த ஜோரா பொண்ணு ரேடியோ யூஸ் பண்ணி பேசிட்டே இருக்கா. இவளுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்றா, ரேண்டம் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் சொல்றா. எப்பா நீ வந்து கிரேட்டான ஒரு ஆளுப்பா, ஆக்சிஜன் அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி நீ எல்லார்கிட்டயும் சொன்ன. யாருமே இந்த உலகத்துல உன்னை நம்பவே இல்ல. சோ அதனால நீ முன்கூட்டியே கணிச்சு பங்கர் ஒண்ணு பில்ட் பண்ண, அதனால நாம தப்பிச்சோம், நீ உண்மையிலேயே கிரேட்பா அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு இந்த பக்கம் இருந்து பேசிட்டே இருக்கா. அந்த பக்கத்துல இருந்து டேரியஸ் பேசவே இல்ல. டேரியஸ் போய் கிட்டத்தட்ட 5 மாசங்கள் ஆச்சு. அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. வேற வழியே இல்ல. இந்த அம்மாவும் பொண்ணும் சர்வைவலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களே வந்து பாத்துக்கிறாங்க. இப்ப இது வந்து இவங்களுடைய டியூட்டி தான், டிவைஸோட மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் சரி பார்க்கிறது. இவங்க வெளியில வரும்போதெல்லாம் கண்ணை எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு பங்கரை யாராலையும் ரொம்ப சீக்கிரமா உள்ள போக முடியாது. ஏன்னா பயங்கரமான திக்கான ஸ்டீல் டோர், அது மட்டும் இல்லாம பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. பயங்கர சேஃபான ஒரு பிளேஸ். அம்மாவும் பொண்ணும் அவங்களே வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் டேரியஸோட மிஸ்ஸிங் அப்படின்றது அடிக்கடி வந்து தான் போகுது. நம்மளால எப்படி வந்து நினைவுகளை ரொம்ப ஈஸியா வந்து கொள்ள முடியும்? இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்தவங்களை நம்மளால ஈஸியா மறந்துட முடியுமா என்ன? நினைவுகள் வாட்டி வதைக்குது. இந்த ஜோரா பொண்ணு விடுற மாதிரியே தெரியல. விடாம மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா தன்னுடைய அப்பாவுக்கு ரேடியோ மூலமா. ஃபேமிலி மெமரிஸ் எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கா. இப்படியாப்பட்ட ஒரு அப்போகாலிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு, இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அத பத்தி எல்லாம் பேசுறா. இந்த அம்மா மாயாவும் விடுற மாதிரியே தெரியல. வெளியில போய் பிளான்ட் எல்லாத்தையும் நட்டு வைக்கிறாங்க. ஆக்சிஜன் கிடையாது, அப்புறம் எப்படி வந்து பிளான்ட் வளரும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா நம்புறாங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிலைமை மாறும், எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லாம் மாறும் அப்படின்றது உண்மைதான். அது எதுவுமே இன்னைக்கே மாறாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்ஸ்ல இவங்களாவே ஃபேக்கான எரர்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஜோரோவுக்கு கத்து கொடுக்குறாங்க எப்படி அதை ஆபரேட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஃபியூச்சர்ல இவங்க இல்லாமலும் ஜோரோவால வாழ முடியணும். அதுக்காக தான் இந்த ஜோரோ பொண்ணு சொல்றா, ஒரு கட்டத்துல முடியாம தன்னுடைய அப்பாவோட பிரிவை தாங்க முடியாம நான் வெளியில போய் அப்பாவை தேட போறேன் அப்படின்னு சொல்றா. மாயா சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம வெளியில நீ தனியா போறது இல்ல, நானே உன் கூட வந்து தேடி வந்தாலும் நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டோம். நாம வெளியில போறது அப்படின்றது சேஃப் கிடையாது. அடிக்கடி இவங்களுக்குள்ள சண்டை வருது. அதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்பாவை பத்தி பேசும்போது மட்டும்தான் இந்த 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ்க்காக வெளியில வந்திருக்காங்க. அப்படியே நடந்து வரும்போது அங்க திடீர்னு 2 பேர் வந்து ஷாப்பிங் கார்ட்டை வச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி தெரியுது. இவங்களும் அப்படியே வந்து பின்னாலேயே போய் பாக்குறாங்க. பழைய காருக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்களுடைய பங்கருக்குள்ள அந்த 2 பேருமே நுழைய ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. இந்த அம்மா மாயாவுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த பங்கரோட டோர் அது வந்து ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி தான் இருக்கும். அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் எப்படிதான் தெரிஞ்சிச்சு அப்படின்றதுதான் புரியாத ஒரு புதிரேவும். அந்த ஒரு மொமெண்ட்ல இந்த மாயா அண்ட் ஜோராவோட சிஸ்டம் வந்து ரிமைண்ட் பண்ணுது உங்களுடைய ஆக்சிஜன் பர்சன்டேஜ் இவ்வளவு இருக்கு அப்படின்னு.
அந்த 2 ஸ்ட்ரேஞ்சர்ல ஒருத்தி பேரு டெஸ். அவளுக்கு இந்த ஒரு நாய்ஸ் கேட்டுருச்சு. அவங்கள தேடிக்கிட்டு அப்படியே கன் எடுத்துக்கிட்டு வரா. அவ கூட வந்ததுல இன்னொருத்தன் பேரு லூக்கஸ். அந்த ரூஃப் மேல ஏறி வேற எதுவும் என்ட்ரன்ஸ் இருக்கா உள்ள நுழைய அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். ரொம்ப பொறுமையா அந்த காருக்கு பின்னாடி வந்து அந்த டெஸ் பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரேஞ்சர் டெஸ் மேல இருக்கவனுக்கு அலர்ட் கொடுக்கும்போது அப்படியே பின்னால இருந்து நம்ம மாயாவும் ஜோராவும் 2 பேரும் அட்டாக் பண்றாங்க கிரவுண்ட்ல இருந்து. உடனடியா ரொம்ப வேகமா அந்த ஒரு பங்கருக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. டோரையும் பூட்டிக்கிறாங்க. இப்ப அந்த 2 பேருமே வெளியில தான் இருக்காங்க. அந்த 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸும். அந்த டெஸ் வந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் செய்ய விரும்பல. பிலடெல்பியால இருக்கக்கூடிய பாம் ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்களோட சேர்ந்து 25 மக்கள் இருக்காங்க அங்க. இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எங்களுடைய ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. சோ அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த 3 நாட்களா டேரியஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேடிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். உனக்கு எப்படி டேரியஸை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் டேரியஸும் யூனிவர்சிட்டியில ஒன்னாதான் ஒர்க் பண்ணோம். நாங்க 2 பேருமே பிசிசிஸ்டா இருந்தோம் அந்த டைம்ல. இப்ப எனக்கு தேவையானது எல்லாமே அந்த ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டத்தை பார்த்து அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கான பாயிண்ட் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் வந்து கேட்கிறா. அதன் மூலமா என்னால ஒரு காப்பியை உருவாக்க முடியும். எனக்கு உங்க 2 பேரோட பேரும் எனக்கு நல்லா தெரியும். உன் பேரு மாயா, உன் பேரு ஜோரா. ஆனா என்னதான் இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய மாயாவுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா டேரியஸ் இதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனா உன் பேரை வந்து சொன்னதே இல்லையே அப்படின்னு சடனா அந்த பொண்ணு வந்து மைக்க மியூட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மம்மி இது சரி கிடையாது. அந்த ஷெல்டர்ல வாழக்கூடிய எல்லா மக்களும் சாக போறாங்க. அதுக்காக உதவி கேட்டு வந்தவங்களை நீ இந்த மாதிரி ட்ரீட் பண்றது தப்பு. நீ ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சமாச்சும் அப்பா மாதிரி இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அங்க அப்படி ஒரு ஷெல்டர் இருக்கானே தெரியல. இந்த மாதிரி நிறைய பொய்களை நான் என் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன். தயவு செஞ்சு யாரையும் நம்பாத. இந்த மனுஷனுங்க தனக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா என்ன வேணாலும் செய்வானுங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்றா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த டெஸ்ஸால டேரியஸோட டெக்னாலஜியை காப்பி எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உருவாக்கும். நீங்க 2 பேருமே மொட்டி போடுங்க. உங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் டோருக்கு வெளியில அந்த பக்கமா வச்சுட்டு கையை தூக்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மாயா வந்து அப்படியே கன் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. டெஸ்ஸோட கையை வந்து கட்டி போட்டுட்டாங்க. வெப்பன் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. ஆனா இன்னொருத்தனையும் கட்டி போட்டுட்டு இந்த டெஸ்ஸை வந்து மெதுவா அப்படியே வந்து அந்த ஒரு ஷெல்டருக்குள்ள கூட்டிட்டு போகும்போது குறுக்கே இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி எங்க இருந்து வந்தான்னு தெரியல மைக் அப்படின்னு சொல்லிடுவேன். ரொம்ப வேகமா வந்து ஓடி வரான். திடீர்னு ஒருத்தன் ஓடி வரா அப்படின்னா அவன் வந்து நம்மள வந்து அட்டாக் பண்ண வரேன்னு தானே அர்த்தம். சோ அதனால இந்த அம்மாவும் பொண்ணு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மைக் அப்படின்றவனுக்கு காயமாயிருச்சு. இருந்தாலும் ரொம்ப வேகமா ஓடி வரான். ஒரே ஜம்ப். பங்கருக்குள்ள இருந்த அந்த பொண்ணு ஜோராவோட தள்ளி விட்டுக்கிட்டு உள்ள போய் விழுகிறான். மாயாவும் வேகமா உள்ள போறா. டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. அந்த டெஸ் லூக்கஸ் 2 பேரும் வெளியில தான் இருக்கானுங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய வெப்பனை மைக்கை நோக்கி வைக்கிறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி மெயின் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனை கட்டி போட்டுறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போற? வேற எதுவும் பொய் காரணங்கள் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி டெஸ் கிட்ட கேட்கும்போது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துருச்சு. டெஸ்ஸ வெளியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டெஸ்ஸுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அந்த மைக்ன்றவன் பயங்கரமா கடுப்பாயிரான். நீ சொல்ற எதையுமே இதுக்கப்புறமா நான் நம்ப போறது இல்ல. தயவு செஞ்சு இந்த ஒரு இடத்தை விட்டு போயிரு. எங்களை நிம்மதியா வாழ விடு அப்படின்னு சொல்லி டெஸ் கிட்ட இந்த அம்மா மாயா ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா? நீ என்ன உள்ள விட மாட்டியா? நீ என்ன விடலன்னா என்ன? நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த டெஸ் வந்து தன்னுடைய சுய ரூபத்தை காமிக்கிறா. என்ன ஆனாலும் சரிடி, நான் டேரியஸோட மிஷினை எடுக்காம விட மாட்டேன். அவ கையில மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கத்தி எடுக்கிறா. தன்னை தானே ரிலீஸ் பண்ணிக்கிறா. லூக்கஸையும் ரிலீஸ் பண்றா. ஒரு ட்ரில் ஒன்ன யூஸ் பண்ணி அப்படியே வந்து ஓட்ட போட ட்ரை பண்றாங்க. இங்க உள்ள காமிக்கிறாங்க அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த மைக்ன்றவனுக்கு பயங்கரமான காயம் இல்லையா, அதுக்கு வந்து மருந்து போட்டுக்கிட்டேவும் இவங்க 2 பேருக்கும் குழப்பம். இவங்க சொல்ற கதைகள் எல்லாமே உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைம்ல அலாரமும் ஆஃப் ஆகுது. கம்ப்யூட்டர் சொல்லுது சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்னு. கேமரா வழியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேமராவை அந்த டெஸ்ட்ன்றவ டேப்பை வச்சு மறைச்சு வச்சிருக்கா, கவர் பண்ணி வச்சிருக்கா. இந்த மைக் இருக்கான் இல்லையா, அவனுடைய வெப்பன் கீழே விழுந்திருக்கும். அந்த வெப்பனை யூஸ் பண்ணி பங்கரோட டோரை வந்து உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. இப்படியே போனா டோரை வந்து அப்படியே உடைச்சிருவாளுங்க போல. இப்போ இந்த பொண்ணு வந்து புத்திசாலி பொண்ணுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. அங்க இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் பீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராப்ஷனை கிரியேட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி டோருக்கு ஆப்போசிட்டா வைக்கும்போது ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ட்ரில் பண்ணும்போது அந்த பக்கம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்ததுனால மறுபடியும் இது ஆப்போசிட்டா அடிச்சு டெஸ்ட் பக்கமே பாஞ்சிருது. இதுக்கப்புறமா இந்த ஒரு டெக்னிக் வேலைக்கு ஆகாது. டெஸ்ஸால டோரை உடைக்க முடியல. அப்படியே மேல ஏறுறா. பங்கருக்குள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ள நுழைக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கூட கருணையே இல்ல. ரொம்ப வேகமா ஆக்சிஜனோட லெவல் வந்து குறைய ஆரம்பிக்குது. சோ அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அம்மாவும் பொண்ணு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. இந்த அம்மா மாயா சொல்றாங்க, நான் வெளியில போய் அந்த ப்ராப்ளத்தை பாத்துக்கிறேன், நீ உள்ள இருந்து இந்த மைக் அப்படின்றவனை கன் பாயிண்ட்ல வச்சுக்கோ அப்படின்றாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு பாவமா இருக்கு அவனை பார்க்கும்போது. ஏன்னா அவன் வந்து அவனுடைய எங்கான டாட்டரை பத்தி மகளை பத்தியே பேசிட்டு இருக்கான். இதே மாதிரி தானே நம்மளுடைய அப்பாவும் நம்மள மிஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இறக்கப்படுறா. ஆக்சுவலா இந்த உலகத்துல நாம வந்து இறக்கப்படுவோம் இல்லையா, அத சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்குன்னு இருப்பானுங்க. அந்த இறக்கத்தை தங்களுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்க பாப்பானுங்க. அவனை பார்த்தாலே இவளுக்கு பாவமா இருக்கிறதுனால அவன் ஆக்சிஜன் இல்லாம செத்து போவான் அப்படின்றதுக்காக தான் வச்சிருந்த மாஸ்க அவன் கூட ஷேர் பண்ணிக்கிறான். அப்படியே அவன் சொல்றான், நாங்க ஒண்ணு டேரியஸை கொல்லவே இல்ல, டேரியஸ்
டேரியஸும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா டெஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு அப்போகலிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே டேரியஸ் தெரியும் அப்படின்ற உண்மையை சொல்றான். அந்த லூக்கஸ் அப்படின்றவன் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவ வெளியில வரட்டும், அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஆனா கேரேஜ்ல வந்து ஏதோ ஒரு டிஃபரெண்டான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதனால அவன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். கேரேஜ் ஓபன் ஆகுது. சரி இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு கேரேஜுக்குள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது எமர்ஜென்சி லாக் வந்து அவங்கள வெளியில தள்ளி விட்டுருது. ஆக்சுவலா இது எல்லாமே இந்த அம்மா மாயாவோட பிளான் தான், ஹீரோயினோட பிளான் தான். அவங்க ரூஃப் வழியா அப்படியே வந்து இவனுங்களுக்கு தெரியாம வெளியில வந்துடுறாங்க. வந்தவங்க இவனுங்க ரெண்டு பேரையுமே சுட ஆரம்பிக்கிறான், மறைஞ்சுக்கிறானுங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாளுங்க. இந்த டெஸ்ஸும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபயர் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த லூக்கஸ் இருந்தான் இல்லையா, அவன் வந்து பங்கரை நோக்கி போறான். உள்ள காமிக்கிறாங்க. இப்போ இன்சைட்ல காத்து பழையபடி நார்மல் ஆயிருச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, சுவாசிக்கிறது இல்ல. சோ அவங்களுடைய மாஸ்க் வந்து டிராப் பண்றாங்க, கீழே போட்டுறாங்க. இந்த மைக்கோட கையில வந்து பின்னால கட்டப்பட்டிருக்கு. அதை இப்படியாச்சும் கலட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். மேல இருந்து நம்ம ஹீரோயின் வந்து சுட்டுட்டு இருக்காங்க. கீழே இந்த டெஸ்ட் வந்து நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு வரா. நடிக்கிற அந்த மாதிரி மாயா இந்த போர்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பின்னால இருந்து மாயாவோட கால்லயே சரியான அடி. அடிச்சது யாருன்னா லூக்கஸ். சரியான பிளான் போட்டு நம்ம ஹீரோயினோட கால்லயே போடு போடுன்னு போட்டானுங்க. நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில அவனுடைய காது சவ்வு கிழிஞ்சிருச்சு. நான் டேரியஸோட வைஃப்டா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கும் போது திரும்பினா மறுபடியும் ஒரு போடு நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஹீரோயின். அதே டைம்ல உள்ள மைக் அப்படின்றவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கயத்தை அவுத்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டான். ஜோரோவை பிடிச்சி அட்டாக் பண்றான். பதிலுக்கு அந்த பொண்ணு ஜோரோவும் மைக்கு எங்க காயம் இருக்கோ அங்கேயே பிடிச்சி அமைக்கிட்டே இருக்கான். அவன் வழியில கத்திட்டே இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு சின்ன பிள்ளை தானே. ரொம்ப ஈஸியா அந்த பொண்ணோட வெப்பனை எடுத்து கன் பாயிண்ட்ல நிப்பாட்டிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, கேமரால காமிக்கிறாங்க. அந்த டேப் எல்லாம் எடுத்து விட்டுட்டு லூக்கஸும் டெஸ்ஸும் இந்த மாயாவை ஒரு ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்காங்க. உள்ள அந்த மைக்கு அப்படின்றவன் அவனும் ஜோரோவை கட்டி போட்டு வச்சுட்டான். பங்கர் டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆனா அவனுக்கு கோடு தெரியல. சடனா அவனுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான ரத்தத்தை வந்து ஆல்ரெடி அவன் இழந்துட்டான். டோரை ஓபன் பண்ணாமையே அந்த இடத்துல கீழே விழுந்து செத்து போறான். வெளியில இது எதுவுமே தெரியாம அந்த லூக்கஸும் மாயாவும் சேர்ந்துக்கிட்டு டெஸ்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் மாயாவை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஜோராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கேமரா மூலமா பேசக்கூடிய அந்த ஒரு மைக்ரோஃபோனும் இப்ப மியூட்ல இருக்கு. பேச முடியாது, பேசினாலும் கேட்காது. என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. நல்ல வேலையா அந்த மைக்கோட ரேடியோ வந்து கண்ணுல தென்படுது. காலை யூஸ் பண்ணி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா தரதரன்னு இழுத்துறான். காய்ஸ் நான் பேசுறது கேக்குதா? இந்த மாதிரி என்ன கட்டி போட்டுட்டு அவன் அதிக ரத்தத்தின் காரணமா அவன் இறந்து போயிட்டான். சோ இந்த டோரை என்னால இப்ப ஓபன் பண்ணவே முடியாது, என்னையும் நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லும் போது டெஸ் சொல்றா, ஏ மாயா இப்ப நீ வந்து ஓபன் பண்ணு டோரை இந்த பக்கம் இருந்து. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உள்ள இருந்து தான் என்னால ஓபன் பண்ண முடியும், வெளியில இருந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷலான பேட்ச் வேணும். சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை நாங்க பில்ட் பண்ணிருந்தோம். ஆனா இப்ப அந்த பேட்ச் வந்து உள்ள இருக்கு. இப்ப தன்னுடைய பொண்ணை வந்து எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல சொல்றா, எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு பேட்ச் ஒன்னு இருக்கு, அது இங்க இருந்து தூரமா இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல வேலை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கார் ஒன்னு இருக்கு. லூக்கஸ் இங்கே தான் இருக்க போறா. டெஸ்ஸும் நம்ம ஹீரோயினும் ரெண்டு பேருமே அந்த கார்ல போக போறாங்க. காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. டெஸ் கேக்குறான், நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு. நாம டேரியஸை கண்டுபிடிக்க போறோம். டேரியஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்சை தான் நம்ம எடுக்க போறோம். இப்பதான் ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த டேரியஸ் தன்னுடைய உயிரையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான், தியாகம் பண்ணியிருக்கான், தன்னுடைய ஒய்ஃபுக்காகவும் தன்னுடைய பிள்ளைக்காகவும். ஏன்னா அந்த ஒரு மிஷினால அந்த டைம்ல அதுக்கப்புறமா 3 பேரெல்லாம் சுவாசிக்க கூடிய அளவுக்கு ஏற வேலை ப்ரொடியூஸ் பண்ண முடியல, காத்த ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியல. 2 பேருக்கு வேணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட டேரியஸ் தன்னைத்தானே வந்து வெளியில போய் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தானே தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய அப்பாவை புதைக்க போனவே புதைச்சுக்கிட்டான் தன்னைத்தானே. டேரியஸ் உண்மையான தியாகி தான். இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். உள்ள அந்த ஜோரோ பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அவ கம்ப்யூட்டர்ல சில மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு டேரியஸோட பாடியை வந்து நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. பயங்கர வருத்தம், பயங்கர ஃபீலிங். அந்த ஒரு பேட்சையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த 2 பேருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுடைய கார் வந்து ஸ்டார்ட் ஆகல. அப்படியே டெஸ் மாயாவோட கழுத்துல கன்னை பாயிண்ட் பண்ணி பேட்சை என்கிட்ட கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி கால் உடைஞ்சு போச்சு நம்ம ஹீரோயினுக்கு. இதுக்கப்புறமா அவன் நடந்து வந்து தப்பிக்கிறது அப்படின்றதுலாம் வாய்ப்பே இல்ல, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நானும் ஒரு அம்மா தான், உன்னுடைய பொண்ணை வந்து நான் நல்லா பாத்துப்பேன், என்கிட்ட அந்த ஒரு பேட்சை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாததுனால அந்த பேட்சையும் கோட் வேர்டையும் சொல்லி விடுறா. அந்த டெஸ் அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்காக மறுபடியும் வருவே மாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் போறான். டெஸ் விடாம எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடி போறாங்க. போற வழியில ஒரு சைக்கிள் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே மறுபடியும் ஓட்டிக்கிட்டு பங்கரை வந்து ரீச் பண்ணிட்டாங்க சேஃபா. கோடையும் பேட்சையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு பங்கருக்குள்ள இந்த 2 பேருமே லூக்கஸும் டெஸ் 2 பேருமே உள்ள போறாங்க. என்னுடைய அம்மாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த டெஸ்க்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எல்லா உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அது போக உங்களுக்காக டேரியஸ் எப்படி உயிரை விட்டாரு அப்படின்ற கதையும் சேர்த்து இந்த
டெஸ் வந்து சொல்றாங்க. புதுசா ஒரு மாஸ்க் ஒன்னு எடுத்துக்கிட்டு நான் போய் மாயாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு இந்த டெஸ் வந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அந்த லூக்கஸ் வந்து உன்னை கொன்னூறு வண்டி இங்க நெல்லு, நீ உடனடியா அந்த ஒரு மிஷினுக்காக இப்ப ஒர்க் பண்ற, நீ ஒர்க் பண்ணல அப்படின்னா உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி டெஸ்ஸ மிரட்டிட்டு இருக்கான் அந்த லூக்கஸ். டேரியஸோட இன்வென்ஷனை தான் பாக்குறாங்க. அந்த இன்வென்ஷனை இங்க இருக்கக்கூடிய யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளவு அட்வான்ஸா இருக்கு. இவளால புரிஞ்சுக்கவே முடியல டெஸ்ஸால, இவளால மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஏண்டி அவனுடைய கண்டுபிடிப்ப மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி தானடி எங்க கிட்ட ஒட்டிக்கிட்ட, இப்ப என்னடாண்டா முடியாது அது இதுன்னு கதையா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். ஆமா நான் போய் சொன்னேன், என் மேல தப்பு தான், நான் சர்வைவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போய் சொன்னேன். நான் இதுக்கு முன்னாடி டேரியஸை பார்த்ததும் கிடையாது, அவன் கூட நான் பேசுனதும் கிடையாது, அவன் கூட நான் படிக்கவும் இல்லை. எனக்கு எப்படி டேரியஸையும் அவனுடைய குடும்பத்தையும் பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாம் ஜோரோனாலதான். அந்த ஜோரோ பொண்ணு எப்ப பார்த்தாலும் ரேடியோ வழியா அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். அந்த மெசேஜ் எல்லாத்தையும் நான் கேட்டதுக்கு அப்புறமா அதை வச்சுதான் அதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க கூட சேர்ந்தேன். எனக்கு டெக்னாலஜி பத்தி நல்லா தெரியும், என்னால அந்த ஒரு மிஷினை ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். ஆனா இது வந்து இவ்வளவு அட்வான்ஸா இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடுப்பான அந்த லூக்கஸ்ன்றவன் இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்துகிட்டு நம்மளே ஏமாத்தி இருக்காளே அப்படின்ட்டு இந்த டெஸ் அங்கனக்குள்ளேயே வந்து சுட்டு தள்ளிடுறான். இதை பார்த்த அந்த ஜோரோ பொண்ணு வந்து பயந்து போயிருக்கா. அடுத்து உனக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி ஜோரோ பண்ணியும் கன்னை எடுத்து பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்த பங்கரை பத்தியும் இந்த மிஷினை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு. நீ என்ன பண்ற, எனக்கு இது எல்லாத்தையும் நீ கத்து கொடுக்குற சரியா, ஒருவேளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்த உசுர் முக்கியம் பிகிலே பாத்துக்கோ. இந்த பக்கமா மாயாவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை. அவ இப்ப அந்த காருக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து இருக்கா. தன்னுடைய ஃபேமிலியை பத்தி பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. இப்ப இவளுடைய ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் அப்படின்றது 21% தான் இருக்கு. டைமர்ல பாக்குறா, யாருமே வந்து காப்பாத்த போறது இல்ல, நேரம் போய்கிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஒரு மொமெண்ட்ல தான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க நிலத்துல ஒரு அதிர்ச்சி, ஐ மீன் ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு. இவ ஊண்டி வச்சிருக்க கூடிய அங்கங்க வந்து அப்பப்ப நட்டு வச்சிருப்பா நிறைய பிளான்ட், இப்ப அதுல வந்து ஒரு பிளான்ட் முளைச்சிருக்கு. மரங்கள் அப்படின்றது வளர ஆரம்பிச்சாலேயும் காத்து தூய்மை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாஸ்க் ஓபன் பண்றா, இவளால இப்ப கொஞ்சம் சுவாசிக்க முடியுது. இப்ப நம்பிக்கை பிறகுது. சோலாரை யூஸ் பண்ணி காருக்கு வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண ட்ரை பண்றான். இந்த லூக்கஸ்ன்றவன் டெஸ்ஸோட பாடியையும் மைக்கோட பாடியையும் அந்த ஒரு பங்கரை விட்டு வெளியில தூக்கி போட்டுறான், ஏன்னா ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா டின் கேன்ல நிறைய ஃபுட் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிறான். இந்த டின்னோட ஓபனர் எங்கடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோரா கிட்ட கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல மாட்டா. நீ சொல்லலன்னா என்ன, என்கிட்ட கை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கையாலேயே உடைச்சு குடிக்கிறான். இப்ப இந்த பொண்ணு ஜோரா சொல்றா, நீ இங்க இருக்கிறதுக்கு பதிலா உன்னுடைய இடத்துல உன்னுடைய பீப்புள் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, எனக்கு நான் வந்து கரெக்டா இருந்தா போதும், எனக்கு இப்போதைக்கு எல்லாமே கிடைக்குது, எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். சடனா அலாரம் வந்து ரொம்ப பயங்கரமா ஹிட் பண்ண ஆரம்பிக்குது. சோ வேற வழியே இல்ல, இந்த ஜோரோ பொண்ணு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால அந்த ஜோரோ பொண்ணை கட்டா ஊத்து விடுறான். ரொம்ப தெளிவா இருக்கான், கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் தான் கொடுத்து அனுப்புறான். சோ அப்பதான் வந்து அவ ஓடி போக மாட்டா, மறுபடியும் நம்ம கிட்டே வருவா அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு வந்து இந்த பங்கரை பத்தி சுத்தமா ஃபுல்லா தெரியாது, யாராவது ஒரு ஆள் கூட இருந்தாங்கணும் இவனை காப்பாத்தணும் அப்படின்னு இந்த பொண்ணை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். மேல ரூஃப்ல வந்து ஏறுறா இந்த பொண்ணு. யாருடா இது எல்லா கேபிளையும் இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் தூக்கி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோயின் மாயா. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஜோரோ பொண்ணு மறுபடியும் உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட வந்து செக்யூரிட்டி கேமராவை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கா. லூக்கஸ் ஓபன் பண்ண மாட்டான். நல்லா கத்துடி கதறு, என்ன எவ்வளவு கஷ்டப்பட வச்ச, வெளியில நின்னுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், நீ கஷ்டப்படு, நான் அதை பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அலாரம் ஆஃப் ஆகுது. வேற வழியே இல்ல, லூக்கஸ் வெளியில வரான். இந்த ஜோரோ பொண்ணு அப்படியே வந்து மயக்கம் போட்டு கிடக்கிற மாதிரி நடிக்கிறா. வந்தா அப்படி அந்த லூக்கஸ்ன்றவன் இந்த பொண்ணோட உடம்ப பார்த்துட்டு அவளதான் செத்து போச்சு போல, யாரு வரவில்லையோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். பரமலோகத்தில் இருக்கக்கூடிய பரம பிதாவே அப்படின்ற மாதிரி. சடனா பின்னால இருந்து இந்த அம்மா மாயா வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. இதனால அவனுடைய ஆக்சிஜன் டேங்க் வந்து டேமேஜ் ஆகுது. அவன் திரும்ப வந்து சுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நடிச்சிட்டு இருந்த ஜோரா மறுபடியும் எழுந்திருச்சு அவனை ஒரு எத்து விடுறாங்க. இப்ப ஜோராவும் மாயாவும் ரெண்டு பேருமே பங்கருக்குள்ள ஓடி போறாங்க. அந்த லூக்கஸ்ன்றவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். ஃபர்ஸ்ட் டோரை சக்சஸ்ஃபுல்லா போயிட்டாங்க, அவனும் பின்னாலேயே வந்துட்டான். செகண்ட் டோருக்குள்ளேயும் 3 பேருமே வந்துட்டாங்க. மெயின் டோர் ஓபனாவே இருக்கிறதுனால இந்த இடம் முழுக்க இப்ப வந்து பேட் ஏராவே இருக்கு. சோ அதனால இங்க இருக்கக்கூடியவங்களால நார்மலா சுவாசிக்க முடியாது, அந்த ஒரு மாஸ்க் போட்டிருந்தா மட்டும் தான் சுவாசிக்க முடியும். இந்த லூக்கஸ்ன்றவன் அவங்கிட்ட வந்து மாஸ்க் இல்ல இல்லையா, அதனால வெப்பனை வச்சுக்கிட்டு மிரட்டுறான், மாஸ்க குடுங்கடி குடுங்கடி அப்படின்னு. அவன் சுட்டான் அப்படின்னா இந்த இடமே வந்து வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. அவன் இந்த இடத்துலயே சாகட்டும், ஏன்னா இங்க உள்ள போனா இவன் வந்து இவங்களை சுட்டுருவான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு வெளியில வந்துடுறாங்க. டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லூக்கஸ் மட்டும் தான் அந்த ஒரு ரூம்குள்ள இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு வெளியில போயிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட முடியாம என்னால சாக முடியாது அப்படின்ட்டு அப்படியே அந்த கண்ணை வச்சுக்கிட்டு லூக்கஸ் வந்து அப்படியே வெப்பனை ஷூட் பண்றான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. இந்த இடத்தையும் சேர்த்து அழிச்சிட்டான் லூக்கஸ். அவன் சத்தத்தோட இல்லாம வெளியில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஜோரா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த மாஸ்கின் மூலமா கார்ல ஏறிக்கிட்டு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட போதுமான அளவு ஆக்சிஜன் இல்ல. மைக் வந்து சொல்லியிருப்பான் ஒரு சிட்டியை பத்தி, அந்த சிட்டில தான் இவங்க எல்லாரும் இருந்த மாதிரி, அந்த சிட்டில போய் உறைவிடம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த சிட்டிக்கு வந்து போறாங்க. டோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அந்த படிக்க
பிஸ்கட்லயே மயங்கி விழுந்து கிடக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முழிச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே கிளீன் ஏர் கிடைக்குது. நல்லா இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதாவது அந்த ஷெல்டர்ல இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே இவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்தி கூட்டிட்டு வந்து உள்ள தங்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜோரோ பொண்ணு டேரிஷோட மிஷினை வந்து இவங்களுக்காக ஷேர் பண்றா. அங்க இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் எல்லாருமே தங்களுக்கு தாங்களே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்துகிட்டு இதுக்கப்புறமா இவங்களுடைய லைஃப் ஜேர்னியை வந்து ஷேர் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விதைகளை எடுத்துட்டு வந்து இந்த புது உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. மாசுபாடு இல்லாத புது உலகத்தை பில்ட் பண்ணணும், காற்று மாசு இல்லாத உலகத்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. நிறைய செடிகளை நட்டு வைக்கிறாங்க. சோ இப்படியே இந்த இடத்துல இந்த படம் வந்து முடியுது. ஆக்சுவலா எதிர்காலத்துல இப்படியாப்பட்ட சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளால சுவாசிக்க முடியாது. மாஸ்க் போட்டு நம்ம தான் வெளியில போக முடியும். மாஸ்க் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மனுஷங்களை வந்து அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர் கற்பனையா எடுத்த படம் தான் இது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு வித்தியாசமான படத்தை தேடி பிடிச்சு கொண்டு வரேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். வித்தியாசமான படங்களையும் உண்மை கதைகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.